ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இப்போ ஒரு அமைப்பு பார்க்க போகிறோம். அதாவது இந்த சூரிய பகவான் போன பதிவில் பார்த்தோம், லக்கணத்திலேருந்தா இந்த மாதிரி ஒரு சூழல் அமையும் அப்படின்னு. இப்போ அதே சூரியனை 4ஆம் பாவத்தை தொடர்படுத்துகிறோம். இப்போ 4ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தாலோ அல்லது 4ஆம் பாவத்தை சூரியன் தொடர்பு கொண்டாலோ இல்லை 4ஆம் அதிபதியுடன் சூரியன் தொடர்பு கொண்டாலோ கண்டிப்பாக அவர்கள் வீடருகில் அல்லது மனையருகில் அரசு கட்டடங்கள் அல்லது வானளாவிய உயர்ந்த கட்டடங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அமைப்பு. அதுபோக பார்த்தோம்னா அரசு துறையில் வேலை செய்பவர்கள், அரசாங்க வருமானம் பெறுபவர்கள் இவர்கள் வீடருகில் இருப்பதற்கான அமைப்பு இருக்கிறது. இவங்க வீட்டிலே கூட அரசு ஊழியர்கள் இருப்பார்கள், அரசில் பணிபுரிகள் இருப்பார்கள், அரசு சன்மானம் பெறுவார்கள், அரசாங்க வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு, மாத சம்பளம் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடிக்கடி இவர்கள் உடம்பு உஷ்ண உடம்பாக இருக்கும். அடிக்கடி பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், காய்ச்சல், உடம்பு எப்போதுமே உஷ்ணமாகவே இருக்கும். அப்போ இவங்க ஏதாச்சும் ஒரு குளிரான பகுதியை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இவர்கள் வீட்டில் பார்த்தோம்னா ஏசி, குளிரூட்டும் நிலையை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். அடிக்கடி கூலிங்கான பொருள்களை சாப்பிட நேரும். உஷ்ணத்தை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆக 4ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் ஈஸ்வரன் கோவில் கூட, சிவன் கோவில் கூட அருகில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈஸ்வரன் கோவில் அருகில் இருக்கலாம், சிவன் கோவில் அருகில் இருக்கலாம், ராமர் கோவில் அருகில் இருக்கலாம், அரசு அலுவலக கட்டடங்கள் அருகில் இருக்கலாம். சிலருக்கு அரசாங்கமே இடம் விட்டு கொடுத்துருக்கும். ஐயா, இந்த 3 சென்ட் இடத்துல நீ வீட்டை கட்டிக்க, உங்களுக்கு நாங்கள் இலவச பட்டா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஆனால் அதே சூழலில் பார்த்தோம்னா அந்த அரசாங்கத்தால் உதவிகள் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. வாழ்க வையகம், வாழ்க வளம்.